சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதத்தை பொறுத்தவரை ஒரு அருமையான மாதமாக சிம்மராசினருக்கு இருக்கின்றது. ஏன் அப்படி சொல்றேன்னா, மாதம் முழுவதுமே ராசிநாதனான சூரியன் 10 மற்றும் 11ஆம் வீட்டில் இருக்க போகின்றார். 10ஆம் இடம் என்பது திக்பலம், அதாவது ஆட்சிக்கு சமமான ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய வலிமை மிக்க பொசிஷனில் ராசிநாதன் இருக்கின்றார். மாதத்தின் 2வது பகுதி அவர் லாபஸ்தானத்தில் தன்னுடைய நண்பரான புதனின் வீட்டில் அவர் இருக்க போகின்றார். ஓகே, அதை தாண்டி 10 மற்றும் 11ஆம் இடங்களில் அவர் இருக்கும் காலகட்டத்தில் அவர் சுபத்துவமாக இருக்கின்றார். கூடவே யார் இருக்காங்க? புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் தான் இருக்கின்றன. ஸோ சுபத்துவமாக வலிமை மிக்க இடங்களில் ராசிநாதன் சஞ்சாரிப்பதால் மேன்மை மிகுந்த மாதங்களாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்க எளிதாக ஹேண்டில் செய்ய முடியும். ஓகேங்களா? சனி 7லேருந்து ராசியை பார்ப்பதனால் உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கத்தான் செய்யும். ஓகேங்களா? அதுவும் இந்த மாதம் 10 ஜீவனத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் அஸ்தங்கம் அடைகின்றார். ஏன்னா சுக்கிரன் தான் சூரியனை சுபத்துவப்படுத்துறார். ஓகே, அதனால வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான சில நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எதுவும் பெருசா இருக்காது, சிறிய ஒரு இரிட்டேஷனாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஏன் நல்ல பலன்கள் அதிகமாக ஜூன் மாதம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியின் யோகாதிபதியான ராஜ யோகாதிபதியான செவ்வாய். ஏன் செவ்வாய ராஜயோகாதிபதினு சொல்றோம்? ஒரு கேந்திரம் மற்றும் கோணத்திற்கு அதிபதி, அப்படி வரக்கூடிய கிரகத்தை செவ்வாய் அப்படின்னு சொல்றோம். அத்தகைய செவ்வாய் 9ஆம் வீடு ரொம்ப முக்கியமான இடம் இல்லையா? 1, 5, 9 ரொம்ப முக்கியம். 9ஆம் வீட்டில் ஆட்சியாக போகின்றார். ஸோ செவ்வாய் திக்பலத்துக்கு பக்கத்துல வேற இருக்கார். ஸோ சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கார், சுபத்துவமா இருக்கார். அவருடைய நண்பரான செவ்வாய், ராஜயோகாதிபதியான செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கின்றார். ஓகே, ஸோ அதனால மேன்மை மிகுந்த மாதங்கள், திருப்பு முனைகள் நிறைந்த மாதமாக, புதிய வாய்ப்புகள், அது எந்த ஒரு விஷயமாக வேணா இருக்கலாம். திருமணம், வேலை, தொழில் போன்ற விஷயங்கள். ஏதாவது உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா அந்த நோயிலேருந்து ரிலீஃப் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதம் கிடைப்பதற்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ புதன் சுக்கிரன் அஸ்தங்கமாக, அதாவது சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் தான் பிரச்சனை. வேற ஒரு விஷயம் நீங்க என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, பணம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பணத்தை வச்சு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேக்கப் வைத்துக் கொள்வது நல்லது. ஓகேங்களா? பொதுவாகவே குரு 10ஆம் வீட்டில் இருக்கும்போது வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் சில உங்களை கொஞ்சம் சீண்டக்கூடிய பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வரும். ஓகே, 7லேருந்து ராசியை பார்க்கிறார், 10ல் குரு இருக்கார், 8, 2ல் ராகு கேதுக்கள் இருக்கணும். இவங்க தான் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். ராசிநாதன் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கார், கூட அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு செவ்வாய் நிற்கிறார். ஓகே, அதனால எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆத்ம பலமும் மனத்திடமும் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகே, நல்ல வாய்ப்புகளே வரும். பிரச்சனைகளை பார்த்து கொண்டு கிடைக்கும் வாய்ப்பை விட்டு விடாதீர்கள். நம்ம வாழ்க்கையை வாய்ப்புகளும் வரும், பிரச்சனைகளும் வரும் இல்லைங்களா? அதனால பிரச்சனையே பார்த்துருந்தா அப்புறம் நம்ம என்ன பண்றது? கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி இந்த மாதம் கண்டிப்பா வாய்ப்புகள் வரும். அதே நேரம் உங்களை சீண்டக்கூடிய, இரிட்டேட் செய்யக்கூடிய தொந்தரவுகளும் இருக்கும். ஓகே, அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. ராசிநாதன் சுபத்துவமா இருக்கிறதுனால நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணுவீங்க. பொதுவாக செவ்வாயும் சூரியனும் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி. ஓகே, ஆனால் சுபத்துவமாக ராசிநாதன் இருப்பதால் வேகத்தை விட விவேகம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, உங்களுடைய ஆத்ம பலத்தையும் தன்னம்பிக்கையும் நல்ல அதிகமாக இருக்கும். ஓகே, கிடைக்கும் நல்வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி முன்னேறுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.